ரொம்ப அழகான ஒரு மனுஷன் யாரு? ಬಹಳ ಸುಂದರವಾದ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನೆಂದರೆ ಯಾರು? என்னை காட்டாதீங்க, என்ன கை காட்டுக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே மிகவும் அழகான அப்படியே சௌந்தரியமான ஒரு மனுஷன். ಇಸ್ರೇಲ್ ಪುತ್ರರಲ್ಲಿ ಬಹಳ ಸುಂದರವಾದಂಥ ಮನುಷ್ಯನು ಯಾರು? இயேசு சொன்னார். இயேசு முகத்தை பார்த்த உடனே சௌந்தரியமான ஆள், ராஜா மாதிரி ஒரு ஆளுன்னு ஜனங்க சொல்லுவாங்களான்னா இல்லை. ಯೇಸುವಿನ ಮುಖ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಬಹಳ ಸುಂದರವಾದ ವ್ಯಕ್ತಿಯು ಅಂತ ಆತನನ್ನು ಯಾರು ಹೇಳುವುದಿಲ್ಲ. எப்படி இருந்தார் அவர் பார்க்கறதுக்கு தெரியுமா? ಹೇಗಿದ್ದೇನೆ ನೋಡಲಿಕ್ಕೆ ಆತನು ಗೊತ್ತುಂಟೆ? யாருக்கா தெரியுமா? ಯಾರಿಗಾದ್ರೂ ಗೊತ್ತುಂಟಾ? சௌந்தரியமான ரூபத்தில் இயேசு வந்தாரா? ಸುಂದರವಾದ ರೂಪದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದನೇ? இல்லைங்க, ಇಲ್ಲ. அவரை பார்த்தா கூலி ಕೆಲಸ பண்ற மாதிரி தான் இருந்தார் அவர் பார்க்கறதுக்கு. ನೋಡುವಾಗ ಕೂಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಕಂಡನು. பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் ಫಿಲಿಪ್ಪರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 6வது வசனத்தில் நீங்க வாசிக்க வேண்டாம். 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೀವು ಓದಬೇಡಿರಿ. 6வது வசனத்தை நீங்க வாசிக்க வேண்டாம். 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಓದಬೇಡಿರಿ. தேவனுக்கு சமமா இருக்கிற இயேசு பூமிக்கு வரும்போது அடையாளமே தெரியாதவரை போல ஒரு மனுஷனுடைய சாயலில் அதுலயும் கீழ்த்தரமான மனுஷனை போல வந்தாராம். ದೇವರಿಗೆ ಸರಿಸಮಾನವಾದಂತೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದಾಗ ಆತನು ಒಬ್ಬ ದಾಸನ ರೂಪವನ್ನು ಧರಿಸಿ ಆತನು ಬಹಳ ಕೆಳಮಟ್ಟದಲ್ಲಿ ಇರುವಂತ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಆತನು ಬಂದನು. அரசர்கள் சௌந்தரியமா இருப்பாங்க. ಅರಸರು சௌந்தரியவுள்ளவராಗಿರುತ್ತಾರೆ. அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய உருவம், போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, முகம் எல்லாத்தையும் பார்த்தா அது ராஜ கலை அப்படியே முகத்தில் தெரியும். ಅವರನ್ನು ನೋಡುವಾಗ, ಅವರು ಹುಡುಕು ನೋಡುವಾಗ, ಅವರ ಗಾತ್ರವನ್ನು ನೋಡುವಾಗ ರಾಜನ ಆ ಒಂದು ಗಂಭೀರ ಅವರಲ್ಲಿ ಕಾಣುತ್ತದೆ. அந்த மாதிரி ஒரு உருவத்தில், ಆ ವಿಧವಾದಂತ ಒಂದು ರೂಪದಲ್ಲಿ இஸ்ரேல் புத்திரருக்கு நடுவில், ಇಸ್ರೇಲ್ ಪುತ್ರರ ಮಧ್ಯದಲ್ಲಿ அந்த ஆளை போல ஒருத்தனுமே இல்லைன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ಆ ವ್ಯಕ್ತಿಯಂತೆ ಮತ್ತೊಬ್ಬರು ಇಲ್ಲವೆಂದು ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ. அப்படின்னு யாருன்னு கேட்டா, ಅದು ವೇದ ಯಾರೊಂದು ಕೇಳಿದರೆ நிறைய பேர் யாராவது சொன்னீங்க. ಅನೇಕ ಜನರು ಏನೇನೋ ಹೇಳಿದಿರಿ. ஒருத்தர் கரெக்டாக சொன்னாங்க இந்த பக்கம், ಒಬ್ಬರು ಕರೆಕ್ಟಾಗಿ ಈ ಕಡೆ ಹೇಳಿದರು. அது யாரு சொல்லுங்க? ಅದು ಯಾರು ಹೇಳಿ? ஆமென், சவுல். சவுலನು. ஏன்னா வேதவசனத்தை வாசிக்கும் போது கவனிச்சிட்டாங்க இல்லையா? வேதவாக்கியವನ್ನು ಓದುವಾಗ ಗಮನಿಸಿದರಲ್ಲ. ஸ்தோத்திரம், ಸ್ತೋತ್ರವು. இஸ்ரேல் புத்திரருக்கு நடுவில் அவன் அவ்வளவு அழகானவனாக இருந்தான். ಇಸ್ರೇಲ್ ಪುತ್ರರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವನು ಅಷ್ಟು ಸುಂದರವುಳ್ಳವನಾಗಿ ಅವನು ಇದ್ದನು. அவன் ஒரு பராக்கிரமசாலியினுடைய மகனாகவும் இருக்கிறான். ಅವನು ಒಬ್ಬ ಪರಾಕ್ರಮಶಾಲಿಯ ಮಗನಾಗಿ ಕೂಡ ಇದ್ದಾನೆ. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். 1 சாமுவேಲ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 1-2 ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಓದೋಣ. பென்யமீன் கோத்திரத்தாரிலே கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். ಬೆನ್ಯಾಮೀನ ಕುಲದಲ್ಲಿ ಕೀಷನೆಂಬ ಒಬ್ಬ ಐಶ್ವರ್ಯವಂತನಿದ್ದನು. There was a Benjamite, a man of standing, whose name was Kish, son of Abiel, the son of Zeror, the son of Bekorath, the son of Afia of Benjamin. இங்கிலீஷ்ல படிக்க சொல்லலப்பா, டைம் இல்லை நமக்கு, அதனால தான் நான் தமிழ்லேயே கன்னடத்திலே வாசிக்கிறோம். தமிழில் படிக்கும் பொழுது, தமிழில் ஓதுவாக மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான்னு போட்டிருக்குது. மகா பராக்கிரமசாலியாದ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಇದ್ದನು ಎಂದು ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ. அவன் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன். ಅವನು ಬೆನ್ಯಾಮೀನ್ ಕುಲಕ್ಕೆ ಸೇರಿದವನು. அவனுக்கு ஒரு மகன் இருந்தான். ಅವನಿಗೆ ಒಬ್ಬ ಮಗನಿದ್ದನು. அவன் பெயர் தான் சவுல். ಅವನ ಹೆಸರೇ ಸೌಲನು. 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். 2ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. அந்த அபியேலின் குமாரனாகிய அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான ஒரு வாலிபன், ஒரு குமாரன் இருந்தான். ಇವನು ಸೌಲನೆಂಬ ಹೆಸರುಳ್ಳ ಒಬ್ಬ ಮಗನಿದ್ದನು. ಆ ಸೌಲನು ಉತ್ತಮನು, ಎಲ್ಲ ಇಸ್ರಾಯೇಲರಲ್ಲಿ ಅತಿ ಸುಂದರನು ಆಗಿದ್ದನು. சொன்னதை மட்டும் வரைக்கும் எக்ஸ்ட்ரா படிக்கிறீங்களே, சரி. இஸ்ரவேல் இல்லை, முதல் பாகம் 2வது முதல் பாகம் சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். 2வது பாகம் இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. 3வது பாகம் எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்கதான உயரமுள்ளவனாயிருந்தான். 3 விஷயங்கள் 2வது வசனத்தில் இருக்குது. 3 ವಿಷಯಗಳು 2ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿದೆ. என்னென்ன சொல்லுங்க? ಒಂದು ಸೌಲನೆಂಬ ಹೆಸರುಳ್ಳ ಒಬ್ಬ ಮಗನಿದ್ದನು. ಅವನು ವಾಲಿಬನ್. ಅವನು ಸೌಲನು ಉತ್ತಮನು, ಎಲ್ಲ ಇಸ್ರಾಯೇಲರಲ್ಲಿ ಅತಿ ಸುಂದರನು ಆಗಿದ್ದನು. ಅದು 2வது விஷயம். ಜನರ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಅವನ ಹೆಗಲು ತಲೆಯು ಕಾಣುವಷ್ಟು ಉನ್ನತವಾಗಿದ್ದನು. ஓகே, 3 விஷயத்துல படிச்சோம் இல்லையா? 3 விஷயம் ನಾವು ಓದಿದ್ದೇವೆ ಅಲ್ಲವೇ? அவன் எப்படி இருக்கிறான்?
ಅವನು ಹೇಗಿರುವನು? சௌந்தரியமான வாலிபன். ಸುಂದರವುಳ್ಳ ಒಬ್ಬ ಯವನಸ್ಥನು. இரண்டாவது, ಎರಡನೆಯದು, அவனை விட ஒரு சௌந்தரியமான ஒரு ஆளு, அழகான ஒரு ஆளு, ஹேண்ட்ஸமான ஒரு ஆளு இதுலயே இல்ல, இஸ்ரேலுக்குள்ள யாருமே இல்ல. ಅವನಿಗಿಂತಲೂ ಸುಂದರವಾದ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಲ್ಲಿ ಯಾರು ಇರಲಿಲ್ಲ. அது மட்டுமல்ல, மூணாவது விஷயம் என்னன்னா, ಮೂರನೇ ವಿಷಯವೇನೆಂದರೆ, எல்லாரையும் நிக்க வச்சா அவன் எல்லாருடைய தலையும் சவுலுடைய தோளுக்கு கீழே தான் இருந்தது. இந்த ஷோல்டருக்கு கீழே தான் எல்லாரும் இருக்காங்க. ಎಲ್ಲರನ್ನು ಅವನೊಟ್ಟಿಗೆ ನಿಲ್ಲಿಸುವಾಗ ಸೌಲನ ಭುಜಕ್ಕೆ ಮಿಕ್ಕ ಎಲ್ಲರೂ ಕೆಳಗಿದ್ದಾರೆ. அவன் உயர்ந்த மனிதன், ಅವನು ಎತ್ತರವಾದ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯು. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜனங்கள் பார்க்கும்போது, ಜನರು ನೋಡುವಾಗ, இந்த மாதிரி ஒரு ஆளுதான்பா நமக்கு ஒரு ராஜாவாக இருக்கணும், ಈ ವಿಧವಾದ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯೇ ನಿಮಗೆ ರಾಜನಾಗಿ ಇರಬೇಕು என்று அவங்க விரும்பினாங்களாம் ಎಂದು ಅವರು ಇಷ್ಟಪಟ್ಟರಂತೆ. சவுல் வாழ்ந்த காலத்துல, ಸೌಲನು ಬಾಳಿದಂತ ದಿನಗಳಲ್ಲಿ இஸ்ரேல் தேசத்துல யாரு இல்ல? ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶದಲ್ಲಿ ಯಾರಿಲ್ಲ? ராஜாக்கள் இல்ல. ರಾಜರು ಇರಲಿಲ್ಲ. ஆனால் இஸ்ரேலை சுற்றி இருக்கிற மற்ற தேசங்களிலே ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு ராஜா இருக்கிறார். ಅದು ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶದ ಸುತ್ತಮುತ್ತಲಿನ ಪ್ರತಿಯೊಂದು ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಒಬ್ಬೊಬ್ಬ ಅರಸನಿದ್ದನು. ஆனா இஸ்ரேல் தேசத்தில் இருக்கவங்களுக்கு எது வேண்டும் என்று சொன்னாலும் அவர்கள் யாரிடத்திலே வருவார்கள்? ಆದ್ರೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಏನು ಬೇಕೆಂದರು ಅವರು ಯಾರ ಬಳಿಗೆ ಬರುತ್ತಿದ್ದರು? சாமுவேல் யாரு? ಸಮುವೇಲನು ಯಾರು? அவன் ஒரு ஆசாரியனுக்கு ஆசாரியன், ಅವನು ಒಬ್ಬ ಯಾಜಕನು. யாஜகರಿಗೆ அவனொಬ್ಬ யாஜகனாಗಿದ್ದಾನೆ. ಅವನು ಯಾಜಕರಿಗೆ ಒಬ್ಬ ಯಾಜಕನಾಗಿದ್ದಾನೆ. அவன் ஒரு பிரவாதியாகவும் ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறான். ಅವನೊಬ್ಬ ಪ್ರವಾದಿಯಾಗಿಯೂ ಕೂಡ ಅವನು ಇದ್ದಾನೆ. அது ஒரே ஆளுதான், ಅವನು ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯೇ. எது எடுத்தாலும் அவன் தான். ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಅವನೇ. கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கேட்கணும்னா சாமுவேல்கிட்ட தான் போகணும். ಯೆಹೋವನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ ಎಂದು ಕೇಳಲಿಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಾದರೂ ಸಮುವೇಲನ ಬಳಿಗೆ ಹೋಗಬೇಕು. ஒரு யுத்தம் நடக்குது, ಒಂದು ಯುದ್ಧವು ನಡೆಯುತ್ತದೆ. யுத்தத்துல நாம போய் நம்ம சண்டைக்கு போனா நமக்கு வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா? ಯುದ್ಧದಲ್ಲಿ ನಾವು ಯುದ್ಧ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಹೋದರೆ ನಮಗೆ ಸೋಲೋ ಇಲ್ಲವೋ ಜಯವೋ? எது எனக்கு, நான் போறதா வேண்டாமா? ನಾವು ಹೋಗುವುದೇ ಬೇಡವೋ? யார்கிட்ட போய் கேட்கணும்? ಯಾರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಕೇಳಬೇಕು? சாமுவேல்கிட்ட தான் போகணும். ಸಮುವೇಲನ ಬಳಿಗೆ ಹೋಗಬೇಕು. ஒரு குடும்பத்துல ஒரு விசேஷம் நடக்குது, ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದು ವಿಶೇಷವು ನಡೆಯುತ್ತದೆ. ஒரு பலி செலுத்தணும், ಒಂದು ಬಲಿಯನ್ನು ಸಮರ್ಪಿಸಬೇಕು, ஒரு ஜெபம் நடத்தணும், ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ನಡೆಸಬೇಕು, ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும், ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಬೇಕು. அதுக்கு யாரு வரணும்? ಅದಕ್ಕೆ ಯಾರು ಬರಬೇಕು? சாமுவேல் தான் வரணும். ಸಮುವೇಲನೇ ಬರಬೇಕು. சாமுவேல் யாரு? ராஜாவா? ಸಮುವೇಲನೇ ರಾಜನೇ? இல்லையே, ಇಲ್ಲವಲ್ಲ. அவன் சாதாரண ஒரு மனுஷன் தான். ಅವನು ಸಾಧಾರಣ ವ್ಯಕ್ತಿಯೇ. பார்க்கறதுக்கு அவன கையில கத்தியும் கிடையாது, கேடயமும் கிடையாது, தலையில ஒரு கிரீடமும் கிடையாது. ನೋಡಲಿಕ್ಕೆ ಅವನ ಕೈಯಲ್ಲಿ ಕತ್ತಿಯೂ ಇಲ್ಲ, ಗುರಾಣಿಯೂ ಇಲ್ಲ, ಅವನ ತಲೆಯಲ್ಲಿ ಕಿರೀಟವೂ ಇಲ್ಲ. எல்லா ஜனங்கள மாதிரி அவன் ஒரு ஜனமா இருக்கிறான். ಎಲ್ಲ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವನು ಒಬ್ಬನಂತೆ ಅವನು ಇದ್ದನು. ಆದರೆ இந்த இஸ்ரேல் தேசத்தை இதுவரைக்கும் யாருமே ஜெயிக்க முடியலையே. ಇಸ್ರೇಲ್ ದೇಶವನ್ನು ಇದುವರೆಗೂ ಯಾರಿಂದಲೂ ಜಯಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲವಲ್ಲ. ஆனா அந்த ஜனங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு குறை இருக்குது. ಆದರೆ ಈ ಜನಗಳ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ಕೊರತೆ ಇರುವುದು. என்ன இருக்குது? ಏನಿರುವುದು? இந்த சாமுவேலை பார்த்தா ஒரு லீடர் மாதிரியே தெரியலையே. ಈ ಸಾಮುವೇಲನ್ನು ನೋಡಿದರೆ ಒಬ್ಬ ನಾಯಕನಂತೆ ಕಾಣುತ್ತಿಲ್ಲವಲ್ಲ. எல்லா தேசத்துக்கும் ஒரு ராஜா இருக்கிறான். ಎಲ್ಲಾ ದೇಶಗಳಿಗೂ ಒಬ್ಬೊಬ್ಬ ರಾಜನಿದ್ದಾನೆ. குதிரை மேல வரான், ಅವರು ಕುದುರೆಗಳ ಮೇಲೆ ಬರುತ್ತಾರೆ. அவன் கையில கத்தி வச்சிருக்கான், ಅವನ ಕೈಯಲ್ಲಿ ಖಡ್ಗವನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. அவனுக்கு சுத்தி பாடி கார்ட்ஸ் இருக்காங்க, ಅವನ ಸುತ್ತಲೂ ಅಂಗರಕ್ಷಕರಿದ್ದಾರೆ. அவனை பார்த்தா எல்லாருக்கும் மரியாதை சலாம் போடுறாங்க. ಅವನನ್ನು ನೋಡಿದ ಎಲ್ಲರೂ ಸನ್ಮಾನಿಸಿ ಅವನಿಗೆ ಸಲಾಮ್ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அவனுக்கு ஒரு அரண்மனை இருக்குது, பேலஸ் இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது, ಅವನಿಗೆ ಒಂದು ಅರಮನೆ ಇರುವುದು, ಐಶ್ವರ್ಯವಿರುವುದು. இந்த சாமுவேலை பார்த்தா என்ன அவன்? ಆದರೆ ಈ ಸಾಮುವೇಲನ್ನು ನೋಡಿದರೆ ಏನು ಅವನು? இந்த ஆளுகிட்ட தான் நம்ம ஒன்னொன்னுக்கும் போக வேண்டியதா இருக்குது. ಈ ಮನುಷ್ಯನ ಬಳಿಗೆ ಒಂದೊಂದಕ್ಕೂ ನಾವು ಹೋಗಬೇಕು. இஸ்ரேல் தேசத்துல எது நடந்தாலும் இந்த சாமுவேலுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணணுமா? ಇಸ್ರೇಲ್ ದೇಶದಲ್ಲಿ ಏನೇ ನಡೆದರೂ ಸರಿ ಈ ಸಾಮುವೇಲನಿಗಾಗಿ ಎಲ್ಲರೂ ಕಾಯಬೇಕು என்று ஜனங்களுக்கு என்னன்னா ஒரு ராஜாவை கேட்க ஆரம்பித்தார்கள். ಎಂದು ಈ ವಿಧವಾಗಿ ಜನರು ಒಬ್ಬ ರಾಜನಿಗಾಗಿ ಅವರು ಕೇಳಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. அப்ப எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தின்னு சொன்னதுனால, ಒಬ್ಬ ರಾಜನನ್ನು ನಮ್ಮನಿಗೆ ಏರ್ಪಡಿಸಿರಿ ಎಂದು ಹೇಳಿದ್ದರಿಂದ யாருக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு? ಯಾರಿಗೆ ಬಹಳ ಕಷ್ಟವಾಯಿತು? முதல்ல யாருக்கு? ಮೊದಲು ಯಾರಿಗೆ கஷ்டமாச்சு? ಮೊದಲು ಯಾರಿಗೆ ಕಷ್ಟವಾಯಿತು? சாமுவேலுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ಸಮುವೇಲನಿಗೆ ಕಷ್ಟವಾಯಿತು. யாருக்கு கஷ்டமாச்சு? ಯಾರಿಗೆ ಕಷ್ಟವಾಯಿತು? நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா முதல்ல
முதல்ல வந்து தேவனுக்கு தான் அது தெரியும். ನೀವು ಪಾಪ ಮಾಡಿದ್ರೆ ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರಿಗೆ ಅದು ಗೊತ್ತುಂಟು. ஆனா பூமியில நீங்க தேவனுடைய முகத்தை நீங்க பார்க்க முடியாது இல்லையா? ಆದರೆ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ದೇವರ ಮುಖವನ್ನು ನಾವು ನೋಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲವಲ್ಲವಲ್ಲ. யாருக்கு துக்கத்தை ஏற்படுத்துவீங்கன்னா, ಯಾರಿಗೆ ದುಃಖವನ್ನು ನೀವು ಏರ್ಪಡಿಸುತ್ತೀರಿ ಎಂದರೆ, யாருக்கு ಬೇಸರ ಆಗುதுன்னு சொன்னா, ಯಾರಿಗೆ ಬೇಸರವಾಗುತ್ತದೆ ಎಂದರೆ, யாருக்கு ரொம்ப தர்ம சங்கடம் ஆகுதுன்னு சொன்னா, ಧರ್ಮ ಸಂಕಟವಾಗುತ್ತದೆ ಎಂದರೆ, உங்களுக்கு போதனை செஞ்சுட்டு இருக்காரு அந்த ஆளுக்கு தான். ನಿಮಗೆ ಬೋಧನೆ ಮಾಡುತ್ತಿರುವಂತ ಆ ವ್ಯಕ್ತಿಗೆ, உங்க சர்ச்சைக்காரர் ஆள் இப்படி இருக்கிறாருங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா யாருக்கு கஷ்டமா இருக்கும்? ನಿಮ್ಮ ಚರ್ಚಿನ ಮನುಷ್ಯ ಈ ವಿಧವಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾನೆ ಎಂದರೆ ಯಾರಿಗೆ ಕಷ್ಟವಾಗುವುದು ಮನಸ್ಸಿಗೆ? பாஸ்டருக்கு தான், ಪಾಸ್ಟರ್ಗೆ. இப்போ எங்களுக்கு ஒரு ராஜா இல்லப்பா, ராஜா எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டா, ಇವಾಗ ನಮಗೆ ಒಬ್ಬ ರಾಜನು ಇಲ್ಲ, ನಮ್ಗೆ ರಾಜನು ಬೇಕು ಎಂದು ಅವರು ಕೇಳಿದಾಗ, 1 சாமுவேல் 1 ಸಾಮುವೇಲನು 8ஆம் அதிகாரம் 8ನೇ ಅಧ್ಯಾಯ 6, 7, 8 வசனங்களை வாசிங்க. 6, 7, 8 ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಓದೋಣ. But when they said, "Give us a king to lead us," this displeased Samuel. So he prayed to the Lord, and the Lord told him, "Listen to all that the people are saying to you. It is not that you have rejected, but they have rejected me as their king, as they have done from the day I brought them up out of Egypt until this day, forsaking me and serving other gods. So they are doing to you." இன்னொருத்தர் வாசிங்க. எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். உன்னை தள்ளலப்பா, என்னைத்தான் தள்ளினார்கள். நான் அவர்களை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்த நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேற தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்கைகளின்படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள். ನ್ಯಾಯಸ್ಥಾಪನೆಗೋಸ್ಕರ ನಮಗೊಬ್ಬ ಅರಸನನ್ನು ನೇಮಿಸಿಕೊಡು ಎಂಬ ಮಾತಿಗೆ ಸಮುವೇಲನು ದುಃಖಪಟ್ಟು ಯೆಹೋವನನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಆತನು ಅವನಿಗೆ, ಜನರು ಹೇಳಿದಂತೆಯೇ ಮಾಡು. ಅವರು ನಿನ್ನನ್ನಲ್ಲ ನನ್ನನ್ನು ತಿರಸ್ಕರಿಸಿದ್ದಾರೆ, ನನ್ನ ಆಳಿಕೆಗೆ ಬೇಡವೆನ್ನುತ್ತಾರೆ. ನಾನು ಅವರನ್ನು ಐಗುಪ್ತದಿಂದ ಬಿಡಿಸಿದಂದಿನಿಂದ ಇಂದಿನವರೆಗೂ ಅವರು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅನ್ಯ ದೇವತೆಗಳನ್ನು ಸೇವಿಸಿದರು. ನನಗೆ ಹೇಗೆ ಮಾಡಿದರೋ ಹಾಗೆಯೇ ನಿನಗೂ ಮಾಡುತ್ತಾರೆ. எனக்கு என்ன செய்தாங்களோ அதைத்தான்பா சாமுவேல் உனக்கும் செய்றாங்க. ನನಗೆ ಏನು ಮಾಡಿದರೋ ಅದನ್ನೇ ಸಾಮುವೇಲನೇ ನಿನಗೂ ಮಾಡುತ್ತಾರೆ. தெலுங்கு இருக்காங்களா? తెలుగమ్మా? మాకు న్యాయము తీర్చుటకై రాజును నియమింపుమని వారు అతన్ని మాట సమూవేలు దృష్టికి ప్రతికూలముగా ఉండెను గనుక సమూవేలు యెహోవాను ప్రార్థన చేసెను. అందుకు యెహోవా సమూవేలునకు సెలవిచ్చినదేమనగా, జనులు నీతో చెప్పిన మాటలన్నీ ప్రకారము జరిగింపుము. వారు నిన్ను విసర్జింపలేదు గాని తమ్మును ఏలకుండా నేను విసర్జించి ఉన్నాను. వారు నన్ను విసర్జించి ఇతర దేవతలను పూజించి నేను ఐగుప్తులో నుండి వారిని రప్పించిన నాటి నుండి నేటి వరకు తాము చేయుచున్నవని కార్యములన్నిటినీ ప్రకారముగా వారు నీ ఎడలను జరిగించుచున్నారు. వారు చెప్పిన మాటలను అంగీకరించుము. ஆமென். ಆಮೆನ್. இப்போ ஜனங்க என்னைத்தான் தள்ளினார்கள், உன்னை தள்ளவில்லை. ಈಗ ಜನರು ನನ್ನನ್ನು ತಿರಸ್ಕರಿಸಿದರು, ನಿನ್ನನ್ನು ತಿರಸ್ಕರಿಸಲಿಲ್ಲ. அதனால ಆದ್ದರಿಂದ இன்னைக்கு நேத்து இல்ல, அவங்க இஸ்ரேல் தேசமாக நான் எப்பொழுது அழைத்து ரட்சித்து எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தேனோ அன்னையிலிருந்து, ಈ ದಿನದಿಂದಲೇ ಅಲ್ಲ, ನಾನು ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶವನ್ನು ರಕ್ಷಿಸಿ ಅವರನ್ನು ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಯಾವತ್ತು ನಾನು ತಂದೆನೋ ಆ ದಿನದಿಂದಲೇ அவர்கள் என்னை சேவித்த மாதிரி தெரியல. ಅವರು ನನ್ನನ್ನು ಸೇವಿಸುವಂತೆ ಕಾಣುತ್ತಿಲ್ಲ. அவர்கள் என்ன செய்றாங்க? ಅವರೇನು ಮಾಡುತ್ತಾರೆ? அவர்கள் வேற தேவர்களைத்தான்
இஷ்டப்பட்டு சேவிக்கிறார்கள். ಅವರು ಬೇರೆ ಅನ್ಯ ದೇವರುಗಳನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟು ಅವರು ಸೇವಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. எகிப்திலிருந்து வெளியில சரீரம் தான் வந்துச்சே தவிர ಐಗುಪ್ತ ದೇಶದೊಳಗಿಂದ ಶರೀರವೇ ಆಚೆ ಬಂತೆ ಹೊರತು அவங்க இருதயம் எல்லாம் இன்னும் எகிப்து தேசத்தினுடைய தெய்வங்களைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ಅವರ ಹೃದಯದೊಳಗೆ ಇನ್ನು ಐಗುಪ್ತ ದೇಶದ ದೇವರುಗಳನ್ನು ಅವರು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ. என்னை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள், ನನ್ನನ್ನು ಅವರು ತಿರಸ್ಕರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ, என்னை அவர்கள் தள்ளி போடுகிறார்கள். ಅವರು ನನ್ನನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಟ್ಟರು. உன்னை தள்ளலப்பா, ನಿನ್ನನ್ನು ತಳ್ಳಲಿಲ್ಲ, என்னைத்தான் தள்ளி போடுகிறார்கள். ನನ್ನನ್ನು ಅವರು ತಿರಸ್ಕರಿಸಿ ತಳ್ಳಿದರು. அதனால ಆದ್ದರಿಂದ சாமுவேலே, ಸಮುವೇಲನೇ, நீ அவங்களுக்கு எப்பொழுது நன்மை செய்யறதை போல ನೀನು ಯಾವಾಗಲೂ ಅವರಿಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವಂತೆಯೇ நீ இப்ப நான் சொல்றதை செய்ய. ನಾನು ಹೇಳುವುದನ್ನು ನೀನು ಮಾಡು. என்ன செய்யணும்? ಏನು ಮಾಡಬೇಕು? ஜனங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஆமா போட்டுரு. ಜನರು ಏನು ಹೇಳುತ್ತೆ ಅದಕ್ಕೆ ನೀನು ಹೌದು ಎಂದು ಹೇಳು. அவங்க என்ன கேட்கறாங்களோ அது கொடுத்துரு. ಅವರು ಏನನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ ಅದನ್ನು ಕೊಡು. எந்த மாதிரி ராஜாவை கேட்கறாங்க? ಯಾವ ವಿಧವಾದಂತ ರಾಜನನ್ನು ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ? என்ன மாதிரி ராஜா அவங்களுக்கு வேண்டாமா? ನನ್ನಂತ ರಾಜನ ಅವರಿಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲವಂತೆ. உன்ன மாதிரி ஒரு தீர்க்கதரிசி வேண்டாமா? ನಿನ್ನಂತ ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿ ಅವರಿಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. அவங்களுக்கு எந்த மாதிரி வேணுமா? ಅವರು ಯಾವ ವಿಧವಾದ ರಾಜನು ಬೇಕು? இந்த மாதிரி, ಈ ವಿಧವಾದವನು. அதனாலதான் ಆದ್ದರಿಂದಲೇ இந்த மனுஷனை இங்க நம்ம படிக்கிறோம். ಈ ಮನುಷ್ಯನ ಕುರಿತು ನಾವೆಲ್ಲಿ ನೀವು ಓದುತ್ತೇವೆ. யார் அந்த மனுஷன்? ಯಾರು ಆ ಮನುಷ್ಯನು? சவுல். ಸೌಲನು. இஸ்ரவேல் கோத்திரங்கள் 12, ಇಸ್ರಾಯೇಲ್ ಗೋತ್ರಗಳು ಕುಲಗಳು 12. அதுல 12வது கோத்திரம் சின்ன கோத்திரம் சொன்னா அது எந்த கோத்திரம்? ಆದ್ರೆ 12ನೇ ಗೋತ್ರವು ಬಹಳ ಚಿಕ್ಕ ಗೋತ್ರವೆಂದರೆ ಯಾವ ಗೋತ್ರವು? பென்யமீன். ಬೆನ್ಯಮೀನ್. அந்த பென்யமீன் தான் சின்னவனா இருந்தாலும் ಆ ಬೆನ್ಯಮೀನನು ಚಿಕ್ಕವನಾಗಿದ್ದರು அவன் பெருமையில பாத்தீங்கன்னா பெரிய நினைப்பு அவனுக்கு. ಅವನ ಹೆಮ್ಮೆಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅವನು ದೊಡ್ಡ ಒಂದು ನೆನಪು ಅವನಿಗೆ. என்னது? ಏನದು? மற்ற 11 பிள்ளைகளும் வெளிநாட்டுல பிறந்தவங்க. ಅದು ಮತ್ತೆ 12 ಮಕ್ಕಳು ಅನ್ಯ ದೇಶದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವರು. 11 பேர். 11 ಜನರು ಅನ್ಯ ದೇಶದಲ್ಲಿ ಹೊರ ದೇಶದಲ್ಲಿ நான் ஒருத்தன் தான் எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் இஸ்ரேலுக்குள்ள நான் பிறந்தவன். ನಾನೊಬ್ಬನೇ ಮಾತ್ರ ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶದೊಳಗೆ ನಾನು ಹುಟ್ಟಿದೆನು. அல்லேலூயா. ஹalleluya. உங்களுக்கு சொந்த ஊர் எது? ಮೈಸೂರು தான். ನನ್ನ ಅಪ್ಪ ಅಮ್ಮ வந்து ಆಂಧ್ರ. கல்லெடுத்து அடிப்பாங்க அவங்க. அதே மாதிரி தான். ಆ ವಿಧವಾಗಿಯೇ எப்பா என்னை பார்த்தா அப்படிதான் சொல்லுவாங்க. ನನ್ನನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಹಾಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. நான் இங்க வாழ்றது கர்நாடகத்துல, ನಾನು ಬಾಳುವುದು ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ. ஆனா தமிழ்காரங்க என்னை பார்த்தா நான் உனக்கு என்ன உங்க சொந்த ஊர்னா என்ன மைசூருங்கிற உன் பிள்ளைங்க எல்லாம் அங்கேயே பிறந்து வளர்ந்தாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ಅವರು ತಮಿಳು ಅಲ್ಲಿ ನಮ್ಮವರು ನೋಡಿದರೆ ಏನು ಯಾವಾಗಲೂ ಮೈಸೂರು ಅಂತೀಯಾ? ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಅಲ್ಲೇ ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದರೆ? ஆமா, பிள்ளைங்க இங்கே தான் பிறந்தாங்க. ಹೌದು, ಇಲ್ಲೇ ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದರು. நான் அவங்க ஊருக்கு அனுப்பல, நான் எங்க ஊருக்கும் கூட்டிட்டு போல. ಅವರು ಅವರ ಊರಿಗೆ ಕಳಿಸಲಿಲ್ಲ, ನನ್ನ ಊರಿಗೂ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಲಿಲ್ಲ. என் பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊரு மைசூர் ஆகி போச்சு. ನನ್ನ ಮಕ್ಕಳ ಮಟ್ಟಿಗೆ ಸ್ವಂತ ಊರು ಅಂದ್ರೆ ಅದು ಮೈಸೂರು, ಕರ್ನಾಟಕ. 12 கோத்திரத்துல 12 ಗೋತ್ರಗಳಲ್ಲಿ பென்யமீன் கோத்திரம் ஒருத்தன் தான் இஸ்ரேலுக்குள்ள வந்து பிறந்தான். ಬೆನ್ಯಮೀನ್ ಗೋತ್ರ ಮಾತ್ರವೇ ಇಸ್ರಾಯೇಲ್ ಒಳಗೆ ಬಂದು ಹುಟ್ಟಿದನು. ரூபனே, சிமியோனே, லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், ஆஷேர், தானே, நப்தலி, காத், ஆஷேர். மனப்பாடம் பண்ணி வச்சிட்டாங்க எல்லாம். பிரைஸ் தி லார்ட். யோசேப்பனு, தீனாள். இத்தனை பேரும் இஸ்ரேலுக்குள்ள பிறக்கல. ಇಷ್ಟು ಜನರು ಇಸ್ರೇಲ್ ಒಳಗೆ ಹುಟ್ಟಲಿಲ್ಲ. அவங்க எங்க பிறந்தாங்க? ಅವರು ಎಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದರು? ஆரானில. ಅರಾನ್. இஸ்ரேலா? ಅರಾನ್ மைனஸ் உங்களுக்கு மார்க். இஸ்ரேலுக்குள்ள பிறந்தாலும் ஒரு ஆள் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ಇಸ್ರೇಲ್ ದೇಶದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಮಾತ್ರ ಎಂದು ನಾನು ಯಾರದು? ಬೆನ್ಯಮೀನ್. மார்க் போட்டாலும் வேணான்னு வாபஸ் வாங்குறாங்க அவங்க. பெஞ்சமின் ஒருத்தன் தான் இஸ்ரேலுக்குள்ள வந்த பிறகு பிறந்தான். ಬೆನ್ಯಮೀನ್ ಒಬ್ಬನ ಮಾತ್ರ ಇಸ್ರೇಲ್ ದೇಶದೊಳಗೆ ಬಂದಾಗ ಆತನು ಹುಟ್ಟಿದನು. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ ನಿಮಗೆ? ஆனா 12 கோத்திரம் அவன் சின்ன கோத்திரமாக இருந்தாலும் பெருமை உள்ளவனாக இருந்தான். ಆದ್ರೆ 12 ಗೋತ್ರಗಳಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಒಂದು ಗೋತ್ರವಾಗಿದ್ದರೂ ಕೂಡ ಅವನು ಹೆಮ್ಮೆಯ ಒಂದು ಗೋತ್ರವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. நான் தான் மண்ணின் மகன், ನಾನೇ ಮಣ್ಣಿನ ಮಗನು. I am the son of the soil. இஸ்ரேல் என்றால் அந்த தேசத்திற்கு ஆளுகிற உரிமை எனக்கு தான். ಇಸ್ರೇಲ್ ದೇಶವೆಂದರೆ ಅದನ್ನು ಆಳುವಂತ ಒಂದು ಹಕ್ಕು ನನಗೆ ಮಾತ್ರವೇ. நீங்கெல்லாம் பிறந்ததுதான் வேற வேற ஊரு. ನೀವೆಲ್ಲರೂ ಹುಟ್ಟಿದ್ದು ಬೇರೆ ಬೇರೆ ದೇಶಗಳಲ್ಲಿ, ಊರುಗಳಲ್ಲಿ. இந்த ஊர்லயே வந்து இங்கே பிறந்து வளர்ந்தது நாங்க தான். ಈ ಊರಲ್ಲಿ ಬಂದ ನಂತರ ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದವನು ನಾನು ಮಾತ್ರವೇ. யாரு சொல்வது? ಯಾರು ಹೇಳುವುದು? பெஞ்சமின் காரங்க சொல்லுவாங்க. ಬೆನ್ಯಮೀನ್ ಹೇಳುವುದು. இந்த சத்தம் எங்கே கேட்ட மாதிரி இல்ல? ಈ ಶಬ್ದ ಎಲ್ಲ ಕೇಳಿದಂತಿಲ್ಲವೇ? யாரு சொன்னா? ಯಾರು ಹೇಳಿದನು?
அப்போஸ்தலனாகிய பவுல். ಅಪೋಸ್ತಲನಾದ ಪೌಲನು 12 அப்போஸ்தலர்ல 12 ಅಪೋಸ್ತಲರುಗಳಲ್ಲಿ பவுல் ஒரு ஆள் கிடையாது. ಪೌಲನು ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲ. இயேசுவினுடைய சொந்த சீஷர்ல அவன் ஒரு ஆள் இல்ல. ಯೇಸುವಿನ ಸ್ವಂತ ಶಿಷ್ಯರಿಲ್ಲ, ಅವನು ಅಲ್ಲಿಲ್ಲ ಅವರ ಲಿಸ್ಟ್ ಅಲ್ಲಿ. அதனாலதான் அவனை அப்போஸ்தலனாக அவங்க சேர்த்துக்கவே இல்ல. ಆದ್ದರಿಂದ ಅವನನ್ನು ಅಪೋಸ್ತಲನಾಗಿ ಅವರು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳಲೇ ಇಲ್ಲ. ಆದರೆ அவன் பிலிப்பியர்கள் நிருபத்தில் எழுதும்போது பிலிப்பியರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಬರೆಯುವಾಗ நான் எபிரேயர்ல பிறந்த எபிரேயன், ನಾನು ಇಬ್ರಿಯರಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ ಇಬ್ರಿಯನು, அப்ரகாமின் வம்சத்தான், ಅಬ್ರಹಾಮನ ವಂಶದವನು, 12 கோத்திரத்துல பென்யமீன் என்கிற கோத்திரத்திலே நான் பிறந்தவன், 12 ಗೋತ್ರಗಳಲ್ಲಿ ಬೆನ್ಯಾಮೀನ್ ಎನ್ನುವಂತ ಒಂದು ಗೋತ್ರದಲ್ಲಿ ನಾನು ಹುಟ್ಟಿದವನು, நான் பரிசேயன், ನಾನು ಪರಿಸೇಯನು, இதெல்லாம் சொல்றான். ಇದೆಲ್ಲ ಹೇಳುತ್ತಾನೆ. அதுல பென்யமீன் சொல்றதுல அவ்வளவு பெருமை அவனுக்கு. ಅದರಲ್ಲಿ ಬೆನ್ಯಾಮೀನ್ ಎನ್ನುವಂತದ್ರ ಅಷ್ಟು ಹೆಮ್ಮೆ ಅವನಿಗೆ. ஏனென்றால் ಏಕೆಂದರೆ இஸ்ரவேல் தேசத்தின் மண்ணு, அவன் சாப்பிட்ட சாப்பாடு, அவன் ரத்தம், அவன் உடம்புல ஊறுற ரத்தம் இஸ்ரவேலோட ஒட்டி இருக்குதுன்னு சொல்றான். ಇಸ್ರೇಲ್ ದೇಶದ ಮಣ್ಣು, ಅವನು ತಿನ್ನಿದಂತ ಆಹಾರವು ಅವೆಲ್ಲವೂ ಇಸ್ರೇಲ್ ದೇಶದ ಮಣ್ಣು ಅವನ ಶರೀರದಲ್ಲಿ ಅಂಟಿಕೊಂಡಿದೆ ಎಂದು ಅರ್ಥವು. கோத்திரத்தில் சின்னவனாக இருந்தாலும் ಗೋತ್ರದಲ್ಲಿ ಅವನು ಚಿಕ್ಕವನಾಗಿ ಕಡೆಯವನಾಗಿದ್ದರೂ அவன் பெருமை உள்ளவனாக இருக்கிறான். ಅವನು ಹೆಮ್ಮೆಯುಳ್ಳವನಾಗಿದ್ದನು. அந்த மண்ணுக்கு சொந்தக்காரனாக நிற்கிறான். ಮಣ್ಣಿಗೆ ಅವನು ಸ್ವಂತವುಳ್ಳವನಾಗಿ ಅವನು ಇದ್ದನು. இப்போ அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, ಆದ್ದರಿಂದ ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ, அந்த ஜனங்க விரும்புறதை நீ செஞ்சிருன்னு சொல்லி சாமுவேலுக்கு சொல்றார். ಆ ಜನರು ಇಷ್ಟಪಟ್ಟದ್ದನ್ನು ನೀನು ಮಾಡು ಎಂದು ಸಮುವೇಲನಿಗೆ ಹೇಳಿದನು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் பேசிக்கொண்டிருக்கிற தலைப்பு என்ன தெரியுமா? ನಾನು ಹೇಳುತ್ತಿರುವಂತ ಒಂದು ಮುಖ್ಯಾಂಶವು ಏನು ಗೊತ್ತುಂಟೆ? ஜெயிக்கிறவன் யார்? ಜಯಿಸುವವನು ಯಾರು? ஜெயிக்கிறவன் யார்? ಜಯಿಸುವವನು ಯಾರು? ஜெயிக்கிறவன் யார்? ಜಯಿಸುವವನು ಯಾರು? நம்ம எல்லாருக்குமே யுத்தம் இருக்குது. ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಯುದ್ಧವಿರುವುದು. அது எந்த மாதிரியான யுத்தம்? ಅದು ಯಾವ ವಿಧವಾದಂತ ಯುದ್ಧವು? பிசாசுக்கு எதிரான யுத்தம், ಸೈತಾನನಿಗೆ ವಿರುದ್ಧವಾದಂತ ಯುದ್ಧವು, உலகத்துக்கு விரோதமான யுத்தம், ಲೋಕಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾದ ಯುದ್ಧವು, உன் சுயத்துக்கு விரோதமாக நீ பண்ணுகிற போராட்டம் என்கிற யுத்தம். ಸ್ವಾರ್ಥಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಮಾಡುವಂತ ಯುದ್ಧವು. நமக்கு 3 எதிரிங்க இருக்கிறாங்க. 3 ಜನ ವಿರೋಧಿಗಳಿದ್ದಾರೆ. யாரு? ಯಾರು? பிசாசு, ಸೈತಾನನು, உலகம், ಈ ಲೋಕವು, சுயம், ಸ್ವಾರ್ಥವು. இந்த 3மே நமக்கு எதிராக வேலை செய்கிறது. ಮೂರು ನಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತವೆ. இதுல யார் ஜெயிப்பா? ಇದರಲ್ಲಿ ಯಾರು ಜಯಿಸುತ್ತಾರೆ? சாத்தான் கூட சேர்ந்துக்கிறவன் ஜெயிப்பானா? ಸೈತಾನೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿದವನು ಜಯಿಸುತ್ತಾನೆಯೇ? உலகத்தோடு சேர்ந்துக்கிறவன் ஜெயிப்பானா? ಲೋಕದೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿದವನು ಜಯಿಸುತ್ತಾನೆಯೇ? சுயத்தினுடைய சத்தத்தை கேட்டு ಅದಕ್ಕೆ கீழ்ப்படிகிறவன் ஜெயிப்பானா? ಸ್ವಾರ್ಥದ ಶಬ್ದಕ್ಕೆ ಕೇಳಿ ಅದಕ್ಕೆ ವಿಧೇಯನಾಗುವವನು ಜಯಿಸುತ್ತಾನೆಯೇ? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவன் ஜெயிப்பான். ಸೈತಾನನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಲ್ಲುವವನು ಜಯಿಸುತ್ತಾನೆ. ஜனங்கள்லாம் சொல்றாங்க என்பதற்காக இல்ல, கர்த்தர்க்காக ஜனங்களை விட்டு விலகுகிறவன் ஜெயிப்பான். ಜನರಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರಿಂದ ಅಲ್ಲ, ದೇವರು ಹೇಳುವುದನ್ನು ನಂಬಿ ನಡೆಯುವವನು ಜಯಿಸುತ್ತಾನೆ. உலகமே எனக்கு விரோதமா இருந்தாலும் பரவாயில்ல, ಈ ಲೋಕವೇ ನನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಬಂದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, நான் தேவனுக்கு பகையனாக இருக்க மாட்டேன், ನಾನು ದೇವನಿಗೆ ಅಗೆಯಾಗಿ ನನಗೆ ವಿರೋಧಿಯಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ, நான் தேவனுக்கு சிநேகிதனா இருப்பேன், ದೇವರಿಗೆ ನಾನು ಸ್ನೇಹಿತನಾಗಿರುತ್ತೇನೆ. எல்லாரும் என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, ಎಲ್ಲರೂ ನನ್ನನ್ನು